ரஜினிக்கு யாராவது ஒருத்தர் சொல்ல முடியுமா? ஒருத்தர் சொல்ல முடியாது. வெற்றி படங்கள் ஒரு படம் வெற்றி அடையுது, ஒரு படம் வந்து சக்சஸ் ஆகுது, அதுக்கப்புறம் வெற்றி அடையுது, அப்படி சக்சஸ் ஆகுது, மாறி மாறி வந்திருக்கும். ரஜினி கரியர்ல வந்து 172 படம் சொன்னா ஒரு 10 படம் சொல்ல முடியும். அதுக்குள்ள பாத்தீங்கன்னா வந்து நஷ்டமாகாது. நல்லா புரிஞ்சுங்க. படம் வந்து பாத்தீங்கன்னா வந்து நஷ்டமாகாத அளவுக்கு வந்து தயாரிப்பாளருக்கு கையில வந்து ஒப்பேத்திடுவாங்க. விஜய் அப்படி கிடையாது. ஒருத்தர் செத்தே போயிட்டாரு, காணாம போயிட்டாங்க, நிறைய கதைகள் இருக்கு. படம் எடுத்தவங்க மீண்டும் வந்து படம் எடுத்து வந்து பாத்தீங்கன்னா வந்து விஜய் வச்சு படம் எடுக்க வரவே இல்லை. ஏன்? வேட்டைக்காரன் ஏவிஎம் படம் தானே. ஏவிஎம் சரவணன் இறந்து போயிட்டார்ல, அதுக்கு சொல்லணும். அதுக்கு டெத்துக்கு வரலன்னு சொல்றேன். ஏன் அங்க டெத்துக்கு வந்தாக்கா பல தயாரிப்பாளர் வருவாங்கல்ல, இந்த பாவியை வச்சு படம் எடுத்து நான் நஷ்டமாயிருன்னு சொல்லுவாங்கல்ல. ரஜினி தைரியமா போனாரா? ரஜினி தைரியமா போனாரு. எப்படி எந்த தைரியத்தை போனாரு? மேபி விஜய்க்கு ஏதாச்சும் வேலை இருந்திருக்கலாம் சார். விஜயோட படம் எப்படி ஃபிளாப் ஆகும்னு சொல்ல முடியும்? நீங்க எந்த டெத்துக்கு நீங்க போயிருக்கீங்க? விஜய்க்கு வேலை இருக்கு சொல்லுங்க. அவர் எப்ப வேலை இல்ல அப்போ சாவாங்க சினிமால இருக்கவங்க. நீங்களே சொல்லுங்க. வெளியூர்ல இருங்க. அப்ப சாகும் போது என்ன செய்யணும்? லெட்டர் போன் பண்ணி கேட்கணும். என்னன்னு, சார் நான் வெள்ளிக்கிழமை சாகலான்னு இருக்கிறேன், நீங்க ஊர்ல இருப்பீங்களா? என்னவா நீங்க சொன்னா எப்படி?